மரியாதை ராமனை பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன், அது கேளுங்க. ஓகேவா? ஒரு நாள் அரண்மனையில ரெண்டு பொம்பளைங்க இது ஏன் குழந்தை இது ஏன் குழந்தைன்னு சண்டை போட்டுனே அரசர் முன்னாடி வந்து சண்டை போட்டுனே இருந்தாங்க. அரசர் வந்து ரொம்ப குழம்பி போயிட்டாரு. அதனால மரியாதை ராமனே கூப்பிட்டாரு. மரியாதை ராமனே வந்து அரசர் என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. அரசர் சொன்னாரு, இவங்க வந்து யார் குழந்தைன்னு எனக்கு தெரியல, நீ தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. மரியாதை ராமனும் அவங்க ரெண்டு பேரையும் பொறுமையா பார்த்தாரு. அப்புறம் இந்த மாதிரிலாம் யாரோட குழந்தை, நீங்க யாரு அப்படின்னு சொன்னாரு. நாங்க இது என்னோட குழந்தைன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும்னு சொன்னாரு. அப்பயும் அவங்க கேட்காம அப்பயே அவங்க ரெண்டு பேரும் என் குழந்தை அப்படின்னு சண்டை போட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் யோசிச்சுட்டு சிப்பாய்களை கூப்பிட்டாரு. சிப்பாய்கள் வந்து அவர் சொன்னாரு, இந்த குழந்தைங்களை கூட்டின்னு போய் பாதி பாதியா வெட்டி ஒரு பொம்பளைக்கு பாதி குழந்தையோ இன்னொரு பொம்பளைக்கு பாதி குழந்தையோ அப்படின்னு கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. அப்புறமா ஒரு பொம்பளை அப்படின்னு கம்முன்னு நின்று பார்த்து இருந்தது. அப்புறமா இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஐயோ சார் வேணாம் சார், இந்த குழந்தையோட உயிரை மட்டும் எடுத்துடாதீங்க, எனக்கு இந்த குழந்தை கூட வேணாம், அவளுக்கே கொடுத்துருங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா மரியாதை ராமன் வந்து கண்டுபிடிச்சு மா நீயே இந்த குழந்தைய வச்சுக்கோ, நீதான் இந்த குழந்தையோட உண்மையான அம்மான்னு சொன்னாரு. அந்த அரசரும் மகிழ்ச்சி அடைந்து மரியாதை ராமனை பாராட்டினாரு. இந்த கதையோட கருத்து என்னதுன்னா, உண்மையான அன்பு தியாகம் செய்ய தயங்காது, நீதியுடன் நடந்தால் உண்மை வெல்லும். ஓகே விவர்ஸ், பாய். நெக்ஸ்ட் கதையில சந்திக்கிறேன். பாய்.